15 ஆண்டுகாலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா வலியுறுத்தியுள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் அரசு இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி இன்று ஒருநாள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா போராட்டத்தில் பங்கேற்ற ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக 196 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் ரா. செந்தில்குமார் எம்எல்ஏ, பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், உப்பளம் சக்திவேல், தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர்.